வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கடவுளை காணலாம் வாரீர் குறு நாடகம். பங்கு பெறுவோர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் மற்றும் அருள்நிதி ராஜேஸ்வரி மோகன். நாடகத்தளம் இது உண்மையில் அருட்தந்தை அவர்கள் வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தாங்க. ஒரு நாத்திக அன்பருக்கும் நமது அருட்தந்தை அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடலின் உண்மை சாரம். வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேர்ல பாக்குறதே குதிரை கொம்பால இருக்கு. வாழ்க வளமுடன் ஷர்மிளாமா. அத்தி புத்தாப்புல நீங்க தான் எப்பவாவது சென்னைக்கு வர்றீங்க. நீங்க வர்ற நேரம் நாங்க வெளியூர் போயிடுறோம். என்னம்மா செய்யறது? ஓகேங்கம்மா. இப்ப எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்? ஏதாவது பண்ற வேலையா இல்ல சொந்த வேலையா? சொந்த வேலைதாம்மா. ஆனா அங்க நம்ம மனவளக்கலை அன்பர் ஒருவரை சந்திச்சேங்கம்மா. ஓ அப்படியா? ஏதாவது புது தகவல் இருக்காமா? ஆமாம்மா, நம்ம மகரிஷி அவங்க ஈரோட்ல கடவுளை காணலாம் அப்படிங்கிற தலைப்புல உரையாற்றிய நிகழ்ச்சி பற்றி அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்கம்மா. அட, ஈரோடு பெரியார் பிறந்த மண்ணாச்சே, அங்க நாஸ்திக கருத்துகள் நிறைய இருக்குமே. அங்க போய் கடவுளை காணலாம்னு சிந்தனை உரையாற்றணும்னா அது நம்ம வேதாத்திரி மகரிஷியால மட்டும்தாம்மா முடியும். அதேதாம்மா. மகரிஷி கிட்ட ஒரு நாத்திக அன்பர் வந்து, ஐயா, இது பகுத்தறிவு பாசறை, பெரியார் மண்ணு, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி இருக்கிறாரு எங்க பெரியார். இங்க வந்து கடவுளை காணலாம்னு பேசி எங்களை குழப்பவா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் அந்த அன்பர். அட, அப்படியா கேட்டாரு? ஆமா, அதுக்கு நம்ம அருட்தந்தை என்ன பதில் சொன்னாரு? அறிவே தெய்வம்னு சொன்னாராமா? பெரியார் கருத்தை போலவே தங்களோட கருத்தும் இருக்கும்னு கேள்விப்பட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா கடவுளை காணலாம்னு சொல்றீங்களே அப்படின்னு திரும்பவும் கேள்வி கேட்டாரான்னா பாருங்களேன். ஓ, அவரோட குழப்பம் நியாயமாத்தான் தோணுது. பெரியார் கடவுளே இல்லேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அங்க போய் கடவுளை காணலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி? ஆனா நம்ம அருட்தந்தை சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்னு எல்லாரையும் சிந்திக்க வச்சவராச்சு. என்னம்மா செஞ்சாரு? எப்படித்தான் விளக்குனாரு சொல்லுங்களேன். அம்மா, அமைதி அமைதி. என்னம்மா என்னாச்சு? மகரிஷி அவங்க ரொம்ப கூலா நிதானமா பெரியார் சொன்னதை தான்ப்பா நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருமா. ரொம்ப சஸ்பென்ஸ்ல வைக்காதீங்க ராஜிமா, சீக்கிரம் ஆனா தெளிவா சொல்லணும் நீங்க. சரிங்கம்மா. பெரியார் என்ன சொன்னாரு? உருவத்தில் கடவுள் இல்லை, அதாவது எல்லையற்ற இறைநிலையை எல்லை கட்டி ஒரு இடத்துல ஒரு உருவத்துக்குள்ள இருக்கிறார்னு சொல்றதான் எதிர்த்தார் இல்லையா? ஆமாம்மா, கடவுள் பேர்ல பெருகும் ஊழல, அறியாமையை, வியாபாரத்தை எதிர்த்தாரு. மனிதனை மதி அப்படின்னும் பெரியாரு சொன்னாரு. நம்ம அருட்தந்தையும் அந்த அன்பர்கிட்ட நானும் அதை தான்ப்பா சொல்றேன், இறையாற்றல் என்பது ஸ்டாட்டிக் ஸ்டேட், யூனிஃபைட் ஃபோர்ஸ், எங்கும் நிறைஞ்ச பரம்பொருள், அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஆல் சோர்சஸ். ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள கடவுளை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறையாற்றல் தான் அணு முதல் அண்டமாகி ஓரறிவு முதல் 6 அறிவாக பரிணமித்து மனிதனாகவும் வந்திருக்கு. ஆமாங்கம்மா, மனிதனுக்குள்ள அந்த இறையாற்றல் தானே அறிவாகவும் இருக்குது. இந்த உண்மையத்தான் யோக பயிற்சி மெடிடேஷன் மூலமாவும் தத்துவ விளக்கம் மூலமாவும் சிந்திச்சு அறிய சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நம்ம மகரிஷி அவங்க விளக்குனாருமா. கல்லும் முள்ளுமா இருக்கிற கலர் நிலத்தை பண்படுத்துவது போல மக்கள் மனதை பண்படுத்தி பக்குவப்படுத்தி சீர் செய்யும் வேலையை பெரியார் செஞ்சாரு. அப்படிதானம்மா? ஆமாங்கம்மா. அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துல சிந்தனை அப்படிங்கிற விதைய விதைக்கிற பணியத்தான் நான் செய்யறேன். இதில் வேறுபாடு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம அருட்தந்தை பதில் அளிச்சிருக்காருமா. கடவுளை காணலாம், சரியான சிந்தனை விளக்கம்மா. கடவுள் எங்கே என்று தேடுபவரும்
கடவுள் இல்லை என்று வாதிடுபவரும் கூட கடந்து உன்னுள் செல். கடவுள் காணலாம் கடவுளை. சூப்பர்மா. கடவுளை காண உண்மை நிலை அறிய ஒத்த வழி, ஒரே வழி அறிவை அறிதலேதான். ஆமா, அறிவேதான் தெய்வம். அறிவுதனை அகத்தவத்தில் நிலைக்கச் செய்தால் ஆதி நிலையான கடவுளே மெய்ப்பொருளாகவும் அதன் இயக்கமே அறிவாகவும் உணர்ந்து கொள்ளலாம். இல்லையாமா? இறையாற்றலே அறிவு, அறிவேதான் தெய்வம். கண்டுகொள்வோம் கடவுளை அறிவாக. நன்றி. வாழ்க வளமுடன்.